ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெர்சி சேனலில் இருந்து பேசுகிறேங்க. இது இன்றைக்கி ராஜ்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் வச்சிடலாங்க. நல்லா வெந்துடும். நல்லா வெந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ வேக வச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போ ராஜ்மா அது வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வெண்ணெய் சேர்த்தோம்னா வெண்ணெய் போட்டுக்கிறேன். கூடவே எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு துண்டு பட்டை உடச்சி போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பொடியாக நறுக்குனா வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலராக வறுத்தங்க. இது நல்லா கோல்டன் கலராக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இல்லை 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாங்க. நான் ராஜ்மா வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் பட்டர்லேயும் சால்ட் இருக்குது, நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது நல்லா பச்சை வாடை போகிறவரெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாடை போட்ட பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, வெறும் மிளகாத்தூள். இதில் ஒரு 1/2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா போட்டு நல்லா இது கலந்து விட்டுலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு ஜாஸ்தி வச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா. அதனால் இது நல்லா கலரி விட்டுலாங்க. கலரி விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச ராஜ்மா அதையும் கொஞ்சம் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து நல்லா இது கலரி விட்டு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி சோளாப்பூரிக்கு எல்லாம் எப்போ பார்த்தாலும் சென்னா செய்கிறதா இருக்கேன்னு நான் இன்றைக்கி ராஜ்மா கிரேவி செய்கிறேங்க. சோளாப்பூரி பண்ண போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி கஸ்தூரி மெத்திலாம் போட்டு செஞ்சோன்னா கமன்னு வாசனை தூக்குதுங்க. இது இன்றைக்கி நான் சோளாப்பூரியில் வச்சு சாப்பிட போகிறேன். எல்லோரும் நைட் டின்னருக்கு வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.